அண்மை செய்தி, பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணமானது தற்போது 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இதனால் சொந்த ஊர் பயணிப்பவர்களும் சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டையொட்டி பள்ளிகளுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் 12 நாட்கள் தொடர் விடுமுறை விடுவதன் காரணமாக தற்பொழுது விடுமுறை காலத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. 3 மடங்கு உயர்வை சந்தித்திருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு பயணிப்போர், சொந்த ஊர்களுக்கு பயணிப்போர் கடும் சிரமங்களை சந்திக்கக்கூடும் என்ற தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டையொட்டி பள்ளிகளுக்கு 12 நாட்கள் தொடர் விடுமுறை விடுவதன் காரணமாக பல்வேறு தரப்பினரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து செல்வார்கள். இந்நிலையில் விடுமுறை காலத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் தற்பொழுது 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பேருந்தில் பயணிப்போர், சொந்த ஊர்களுக்கு பயணிப்போர் கடும் சிரமங்களை சந்திப்பார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரும் தகவலும் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் இருந்து நெல்லைக்கு 2000 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும், கோவையை பொறுத்தவரை 5000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோன்று சென்னையில் இருந்து மதுரை, நாகர்கோவில், திருச்சி போன்ற பிற மாவட்டங்களுக்கு செல்ல தற்பொழுது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்வை சந்தித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த கட்டண உயர்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வு இருக்குது. குறிப்பாக சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு வரும் 24 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதியுடன் தேர்வுகள் நிறைவடையும் நிலையில் 12 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வருகின்ற 23ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்துகளில் சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல கட்டணம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை வழக்கமாக கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது குறைந்தபட்சம் 2000 முதல் 4500 வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கு வழக்கமாக நாட்களில் 800 ரூபாய் முதல் 1200 வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது 3000 முதல் 5000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 700 முதல் 1100 வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை அதிகபட்சம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு 900 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது பண்டிகை நாட்களை ஒட்டி 4000 ரூபாய் வரை அதிகபட்சமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து திருச்சி வழக்கமாக 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை வசூலிக்கப்படும். ஆனால் தற்போது அதிகபட்சமாக 3600 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக அரசு ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலும் போது பண்டிகை நாட்களில் போதும் ஆம்னி பேருந்து உரிமையாளரிடம் கட்டண உயர்வு தொடர்பாக எச்சரித்து ஆய்வு மேற்கொண்டாலும் இது போன்ற தொடர் நடவடிக்கைகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். எனவே தமிழக அரசு ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இருந்தபோது இந்த தொடர்பான குழப்பம் என்பது இந்த விடுமுறை நாட்கள் நெருங்கும் நேரத்தில் இது போன பிரச்சனை பூதாகரமாகுமா என்ற ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.